நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நம்ம நிறைய பேருக்கு நன்மை செய்யறோம், நிறைய பேர் நன்மை பெற்றுக்கொண்டு நமக்கு தீமைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. சிலருடைய குணாதிசயம் மாறவே மாறாது. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் சிலருடைய குணாதிசயம் தீமை செய்யறது இல்லாட்டி துரோகங்களை செய்யறது அதை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு முறை காட்டு வழியா நடந்து செல்லும் போது ஒரு துறவியும் அவரோடு கூட இருந்த சீஷரும் ஒரு அடிபட்டு இருந்த ஒரு விஷம் உள்ள ஒரு பாம்பை பார்த்தார்கள். கொடிய விஷம் உள்ள பாம்பை பார்த்த உடனே அடிபட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த துறவி அதை எடுத்து அதற்கு வேண்டிய மருத்துவ காரியங்களாம் செய்து உயிர் பிழைக்க வைத்தார். உயிர் பிழைத்த சிறிது நேரத்திலேயே அந்த பாம்பு அந்த துறவிய கொத்தின உடனே இந்த சீஷர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஐயோ துறவி, நீங்க நன்மை தானே செஞ்சீங்க, ஏன் அந்த பாம்பு வந்து உங்களை கொத்திச்சு? அப்போ அந்த துறவி சொன்ன ஒரே ஒரு காரியம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நன்மை செய்யறது, அதோடைய குணாதிசயம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர்கள் குணாதிசயம் கொடுத்திருக்கிறாரு நன்மை செய்யறது, ஆனா பாம்புடைய குணாதிசயம் தீமை செய்யறது. வேதம் சொல்கிறது, இயேசு இந்த உலகத்துல அவர் பிரயாணப்படுகையில் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தாராம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். எப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்களை குறித்து யோசிக்காங்க. நீங்க நன்மை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.